ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது போகி அன்னைக்கு எடுத்த வீடியோ. இந்த வருஷம் எங்கள் ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் கிடையாது. சம் பர்சனல் ரீசன்ஸ் ப்ளஸ் ஆஃபீஸ்லேயும் ஹஸ்பண்டை இந்த வருஷம் பொங்கலுக்கு இங்கே இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சரி, பொங்கல் செலிப்ரேட் பண்ணலையே, ஸோ இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கும் போகலை. போகி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கிளம்பிடுவாங்க. அன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்கு சக்கரை பொங்கலும் வெள்ளை சுண்டலும் செஞ்சு தரையான்னு ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாரு. ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா மெஸ் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க லீவில் இருக்காங்க. ஸோ என்ன செஞ்சு தர சொல்லி கேட்டிருந்தாரு. செஞ்சு தர்றது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் எப்படி இருக்குமோன்னு ஒரு பயம் இருந்தது. நீ தைரியமாக செய், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே நான் லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டேன். முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு கொடுத்துட்டாரு. ஒரு சில சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் வீட்டிலேருந்தே எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். முன்னாடி நாள் நைட்டே வெள்ளை முக்கடலையை வாஷ் பண்ணி ஹஸ்பண்டே ஊற வச்சுட்டாரு. ஸோ மறுநாள் காலையில் நான் குளிச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சக்கரை பொங்கலுக்காக காலையிலேயே ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு குளித்ததுக்கப்புறம் அரிசியை வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டாரு. ஸோ மற்ற ஐட்டம்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். வெல்லம், நெய், முந்திரி, திராட்சை, பாசிப்பருப்பு இது எல்லாமே தனியாக வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஃபஸ்ட்டே ஒரு சில்வர் குண்டானில் சக்கரை பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். 1/2 கிலோ ரைஸ் இருந்தது. ஸோ அதை ஒரு பெரிய கப்பில் மெஷர் பண்ணிவிட்டு அதே கப்பில் 4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வச்சுட்டேன். 1/2 கிலோ ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா 100 கிராம் பாசிப்பருப்பு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதை ஒரு கடாயில் சேர்த்து லேசாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு சிம்மில் வச்சு வறுத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சலசலன்னு கொதிச்சிடுச்சு. ஸோ வாஷ் பண்ணி வச்சுருந்த ரைஸை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துட்டேன். வாஷ் பண்ண ரைஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். என்னதான் சக்கரை பொங்கல் ஸ்வீட்டாக இருந்தால் கூட அதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்க்கும்போது அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கொஞ்சமாக தான் சேர்க்கணும், ஒரு 2-3 கல் சேர்த்துக்கிட்டா போதும். அதுக்குள்ளே பாசிப்பருப்பு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. ஸோ அதை ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ரைஸ் கூடவே சேர்த்துட்டேன். அவ்வளோதான், நம்ம இப்போ தேவையான அளவு எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம். இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான், இப்போ இந்த அரிசியும் பருப்பும் வேகிற வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ அந்த கேப்பில் ஆல்ரெடி மூக்கடலையை பெரிய குக்கரில் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து கலந்து வச்சுருந்தேன். அதை பெரிய அடுப்பில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். நம்ம ஓவர் நைட் அதை வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ 6 விசில் விடும்போது நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் வெள்ளத்தை எல்லாத்தையுமே பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். இது நல்லா சாஃப்டான வெள்ளமாக தான் இருந்தது. இதில் நான் ஒரு என்ன பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, இந்த பாத்திரம் 1/2 கிலோ ரைஸ் தாராளமாக வடிக்கும். 1/2 கிலோ சக்கரை பொங்கல் தாராளமாக செய்ய முடியும்னு சொல்லிட்டு நான் இந்த பாத்திரத்தை வச்சுட்டேன். அரிசி பருப்பு எல்லாமே வந்ததுக்கப்புறம் முக்கால்வாசி வந்துடுச்சு. வெள்ளத்தை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பொங்கி பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேறு பாத்திரத்தை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சில்வர் பாத்திரத்தை வாஷ் பண்ணி அதில் தான் மாற்றிட்டேன். சமைக்கும்போது வர பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அளவு தான். ஒன்று, சமைக்கிற இன்க்ரீடியன்ஸோட அளவை விட்டுருவேன். இல்லைனா எந்த பாத்திரத்தில் சமைக்கிறேனோ அதை தப்பாக வச்சுடுவேன். உண்மையை சொல்லணும்னா என்னோட கிச்சனில் மட்டும் தான் என்னால் கம்ஃபர்டபுளாக சமைக்கவே தெரியும்னு கூட சொல்லலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஏலக்காயை நல்லா தட்டி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நெய்யில் வறுத்து முந்திரி திராட்சையை சேர்க்கணும். அதுக்காக செப்பரேட்டாக தாளிப்பு கரண்டியை சேர்த்துக்கிட்டேன். என்கிட்ட இந்த மீடியம் சைஸ் தாளிப்பு கரண்டி தான் இருந்தது. முந்திரி திராட்சையும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது. ஸோ எல்லாமே ஒன்றா சேர்த்து பொரிய விடாமல் தனித்தனியாக பொரித்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாதி நெய்யை மட்டும் சேர்த்துக்கிட்டு முந்திரி பருப்பை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். முந்திரி பருப்பை நல்லா பதமாக வறுத்து சேர்த்துருந்த போல இருக்குது. உண்மையாகவே சாப்பிடும்போது நடுநடுவில் அந்த முந்திரி பருப்போட டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பாக்ஸில் பாதி அளவுக்கு நெய் மீதி இருந்தது. அது ரொம்ப கட்டியாக இருந்தது. ஸோ அதை லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையுமே எடுத்து சேர்த்துட்டேன். எல்லாமே கட்டியாக இருந்ததுனால நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பால் மாதிரி உப்பி வரணும். அதுதான் பதம். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இன்னும் கூட நெய் கொஞ்சம் மீதி இருந்தது. அதை ஃப்ளேமில் காட்டி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த நெய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இப்போ நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதோட வாசனை கமகமன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. சக்கரை பொங்கலோட டெக்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா நல்லா லேசாக இலக்கமாக இருந்தது. நெய் நிறைய சேர்த்துருந்ததுனால நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா வாசனையாக இருந்தது. இது வரைக்குமே அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கல. எல்லாத்தையுமே ஈவன் பண்ணிவிட்டு அதை மூடி போட்டு வச்சுட்டேன். அவ்வளோதான், சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டேன். குக்கரில் 6 விசில் மூக்கடலையை வச்சுருந்தேன். அது ஃபுல்லாக ப்ரெஷர் இறந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நசுக்கி பார்த்தா நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது. ஸோ இதை இப்போ தாளிச்சிடலான்னு சொல்லிட்டு தண்ணி வடிச்சிட்டு எடுத்து உரமாக வச்சுட்டேன். கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாமே கலந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை சேர்த்துட்டு
ஒரு 7லேருந்து 8 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். எந்த சுண்டல் தாளிக்கிற மாதிரி இருந்தாலும் அதில் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அது வந்து ஹெல்த்துக்கும் நல்லது, அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா சிம்மில் வச்சு கரிஞ்சு போகாமல் பொரிஞ்சதுக்கப்புறம் தண்ணி வடித்து வச்சுருக்க மூக்கடலை எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 கரண்டி மட்டும் சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருந்தேன், சேர்க்குறதுக்கு வந்து மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுட்டேன். இது எல்லாமே வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சுண்டலுக்கு. இது ரெண்டுத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு அது போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பாக்ஸ் கரண்டி எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணேன். அவர் வந்துட்டு வீட்டுக்கு கொஞ்சம் சுண்டலும் சக்கரை பொங்கலும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே பாக்ஸில் போட்டு தனியாக செப்பரேட்டாக ஒரு கட்டைப்பையில் போட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. ஏதோ ஒரு தைரியத்தில் இது ரெண்டுத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டேன். ஆனால் இது எப்படி இருக்குன்னு ஹஸ்பண்ட் கால் பண்ணி சொல்கிற வரைக்கும் உண்மையாகவே பயமாக தான் இருந்தது. டேஸ்ட் பண்ணியும் பார்க்கல, சாமிக்கு செய்கிறோம் அப்படின்றதுனால எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ் வந்து யூடியூப் பார்த்து தான் போட்டிருந்தேன். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்றத வந்து என்னால் வந்து சொல்லவே முடியல. மெஷர்மெண்ட் வந்து 1/2 கிலோ பச்சரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம், 100 கிராம் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அரிசியை வந்து ஒரு பெரிய கப்பில் மெஷர் பண்ணிவிட்டு 4லேருந்து 4.5 கப் வரைக்கும் தண்ணி வைக்கலாம். நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாமே எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. படைச்சு முடிச்சதுக்கப்புறம் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஹஸ்பண்ட் கால் பண்ணி சொன்னார். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.